இன்டர்ஸ்டெல்லார்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இன்டர்ஸ்டெல்லார் பார்க்கணும்னா நமக்குலாம் பயங்கரமான நாலேட்ஜ் வேணும். அப்படி இப்படின்லாம் ஓவரா சீன் போட்டிருப்பானுங்க. ஸோ அந்த படத்த பத்தி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு பாமரனுக்கும் அதாவது பேசிக் நாலேட்ஜ் இருக்க சித்தர்கள், ஞானிகள் இத பத்தி புரிஞ்சுகிட்டு இருக்கவனுக்கு கூடயே சயின்ஸ், வேர்ல்டு சயின்ஸ் அதாவது பெரிய பெரிய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எளிமையா புரிய வைக்க முடியும் என்னால. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்தையும் ரொம்ப சுருக்கமா ஒரு நம்ம சுருக்கம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுடைய ஸ்டைல்ல நம்ம டெலிவரி பண்ண போறோம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான படம் தான். விஷயம் தெரிஞ்சவனுக்கு. பட் உள்ள ஆழமா போய் அது என்ன சூட்சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த சூத்திரம் இருக்குல்ல, திருப்பி இந்த வார்த்தை. ஸோ அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம என்னன்னு ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாயம் ஸ்டுடியோ கார்த்திக் ப்ரோ இருக்கார்ல, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வீடியோஸ் தான் நம்ம சக்ஸஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டா சயின்ஸை பத்தியும் ஆன்மீகமும் இன்டர்ஸ்டெல்லாருக்குள்ள என்ன இருக்கு, அதாவது மாடர்ன் டெக்னாலஜியில வளர்ந்துகிட்டு இருக்க விஞ்ஞானி அப்படின்னு சொல்றதை விட கிறிஸ்டபர் நோலன் வந்து ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது யார் வேணா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவங்களும் பேசினாங்க. ஸோ இதான் மேட்ரு. இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு பேச வேண்டிய விஷயமே வேற. இதை பார்க்கும்போது இன்னொரு நபர் எனக்கு வந்து இவர் வந்து ஆல்ரெடி இன்டர்ஸ்டெல்லார் படத்தோட சீசன் மாதிரி ஒரு 5 சீசன் வீடியோ போட்டிருக்காரு பாருங்கன்னாரு. காலில் இருந்து இப்போ வரைக்கும் உட்காந்து அதான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். நமக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. இப்போ கார்த்திக் மாயகுமார் ப்ரோவுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ நம்ம மூளை எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி சிமிலரா என்ன சொல்றது, கமர்ஷியலா இப்போ இருக்க மக்களுக்கு கமர்ஷியலா இருக்கும்ல, அதாவது சினிமா படம் கமர்ஷியல் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு நபர். நம்ம கமர்ஷியல் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த நோலன் இருக்காப்புல அந்த மாதிரி அவங்க வந்து கமர்ஷியல் படம் எடுக்கிற லோகேஷ் மாதிரி வச்சுக்கோங்க. அவர் லோகேஷ், நம்ம நோலன் அந்த மாதிரி நம்ம காம்ப்ளிகேட்டடா அந்த மாதிரி விஷயங்களை பேசுவோம். அவர் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக பேசிட்டு போகிறாரு. அதாவது அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டார், நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். You survived. Somewhere in their fifth dimension, they saved us. Dot, dot. Dash. Dot. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பூமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி வந்து காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஃபியூச்சரில் அழிய போகுது. ஜஸ்ட் ஹியூமன்ஸ் வந்து இந்த பொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஓவர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணி இந்த பூமியை ஒரு மாதிரி நாசக்கடாக மாற்றிட்டு இருக்கானுங்க. சோளத்தை மட்டும்தான் வச்சு வள வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஆதியில் முதல்ல பயிரிட்ட பார்த்து சாப்பிடும் போது சோளம் தான் பயிரிட்டாங்க. நம்மளை அடிமைப்படுத்தும் போது சோளத்தை வச்சு அடிமைப்படுத்தினாங்க. பூமி நாசக்கடாயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்த ஹியூமன் பயவலை தான். அந்த ஹியூமன் பயவலையில யார் இதெல்லாம் செய்ய வச்சா அது வேற கான்செப்ட். ஓகே, எண்டிங்கில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோளத்தை விளைய வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ டஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ முடியாது. அப்போ நம்ம வேற ஒரு கிரகத்தை தேடி போய் தான் ஆகணுன்ற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அதுக்காக பயணப்படுறாங்க. ஒரு 3 கிரகத்தை நோக்கி போடுறாங்க. அங்கே போகும்போது ஒரு சிக்கல் உருவாகுது. இவரோட ஹீரோட வீட்டில் வந்து இவங்க ஹீரோ வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலியை கவனிக்கிறதுக்காக ஃபேமிலிக்கு வந்துட்டார். ஸோ ஃபேமிலியை கவனிக்கும்போது அவரோட ரூமில் ஒரு திடீர்னு ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ் மூலயமா ஒரு மாஸ் கோட் மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. அவங்க குழந்தை வந்து என்ன நினைக்குது, ஏதோ பயந்து ஏதாவது சோஃபா திடீர்னு உழுகுது. அந்த மாதிரி உழுகும்ல, சந்திரமி படத்துல வந்து திடீர்னு சாயிதான் அந்த மாதிரி மேல வந்து புக்ஸ் ஒழுகுது, அந்த பொருட்கள் விளையாட்டு ஜாமா இதெல்லாம் கீழே வந்து உடைய ஆரம்பிக்குது. அவங்க பெண் என்ன நினைச்சிட்டாங்க, அந்த குழந்தை என்ன நினைச்சிருச்சுன்னா பேய் நினைச்சிருச்சு. ஆக்சுவலா கான்செப்ட் என்ன, முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க பேய் தான், கோஸ்ட். ஸோ டைமென்ஷன் அண்ட் டிராவல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுதான் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா ஆக்சுவலா சாகணும்னு இல்லை. ஆக்சுவலா அதான் மீனிங்ஃபுல். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் நம்ம ஆளுகளுக்கு. ஆரம்பத்தில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். இப்போ நான் இங்கே இருக்கேன்ல, இதே மாதிரி தான் 4th இருப்பேன், 5th இருப்பேன், 6th இருப்பேன். இதை காட்டுறதுக்காகத்தான் கரண்ட் சுச்சுவேஷனில் பேரலாக காட்டக்கூடியது. இவங்க அப்பா இங்கேயும் இருப்பார், அங்கே இருந்து உங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுவார்.
ஸோ அந்த கோஸ்ட்டு அவங்க அப்பா தான். ஸோ இதான் கான்செப்ட் படி. இப்போ இங்கேருந்து தனக்கு தானே உதவி பண்ணுறது. இந்த இடத்துக்கு நீ போகாதரா, நீ போனால் அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்க விடா, உன் குழந்தைய விட்டு நீ பிரியிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருண்டான்னு சொல்லி அந்த டைமென்ஷன்லேருந்து இங்கேயே போகாதுன்னு சொல்லுவார். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு வழியே இல்லை, நம்ம வந்து இதை பண்ணி தான் ஆகணும். ஒரு கடவுள்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருப்பானுங்க. என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, கடவுள் மாதிரி அவர் இது சூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லியிருக்கோம்ல, யாருன்ற முடிவு இங்கே யாரோடும் இல்லை, அது நீ என்று நினைத்தால் நீ இறைவனின் பிள்ளை. ஸோ இறைவனின் பிள்ளை என்னன்னா, நம்ம முன்னோர்கள் தான் நம்ம முன்னோர்களோட பிள்ளை. அப்போ நாமளும் கடவுள் தான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருப்பது, இதான் கான்செப்ட். நீங்கள் எல்லாருமே கடவுள், நானும் கடவுள், எல்லாருமே கடவுள் தான். அது கடவுள்னு நீ உணர்ந்தியா, அதான் மேட்ரு. அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல். நீ உன் சைடில் பார்த்தா சயின்ஸ். சயின்ஸோட ஸ்பிரிச்சுவல் தான் உண்மையான சயின்ஸு. சரி, ஓகே, அதுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு மாஸ் கோட்லாம் காட்டுறாரு. அவங்க எங்கே போகிறாங்க, நாசாக்கு வரும். இந்த மாஸ் கோடு வந்து நாசாக்கு கனெக்ட் பண்ணுது. ஆனால் அவங்க குழந்தை என்ன கனெக்ட் பண்ண அதை கண்டுபிடிக்குதுன்னா, ஸ்டே பண்ண இங்கேயே இருக்குது, போக விடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்பாவை சண்டை போட்டு எப்படி போக விடாமல் பார்க்கும். பட் விதி விடுமா? இப்போ அந்த இடத்துக்கு ஒரு அந்த நாசாக்கு போனாதான் அந்த இடத்துல மாஸ்கோட் கொடுக்கறதுக்கு அவர் டைமென்ஷனுக்குள்ளே வர முடியும். ஸோ அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருக்குது. இது நடக்க தான் போகுது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடந்தான் தீரும். இதுதான் விதி, அதாவது இதுதான் காலம், டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அவரும் நாசாக்கு போயிடுறாரு. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, அப்பாடி ஒன்றாண்டா தெடிக்கிருந்தோம், இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நீ தான்டா இப்போ தேவைன்னு சொல்லிட்டு இவங்களுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி இவரையும் அதில் அனுப்பிவிட்டு ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்க அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு ஃபேமிலிக்குலாம் இதில் ஒரு கனெக்ஷன் இருந்து கிளம்புறாப்புல. அந்த கிரகத்துக்கு போகிறாங்க. வாட்டர் இருக்கும். ஒரு கிரகத்துக்கு போகும்போது பல படங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ போயிடுறாங்க. ஒரு ரோபோட்டை கூட்டி போகிறாங்க. ஒரு நீர் நிறைஞ்ச ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரகத்துக்குள்ள இவங்க இருக்கும்போது ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் இங்கே நாட்கள் ஓடிட்டு இருக்கும். அதாவது அங்கே 1 hour இருந்தாங்கன்னா இங்கே 7 வருஷம் ஓடிடும். இது எப்படி ஒரு கனெக்ஷன்னா, பூலோகத்திலிருந்து தேவலோகத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த பூமியில் பல மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சோழ அரசன் இருக்கான்ல, அது யாரு, முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து தேவலோகத்துக்கு போயிட்டு வரும்போது, உன்னுடைய வம்சாவளிகள் உன் ஜென்ரேஷன் எல்லாமே அழிஞ்சிருக்கும், இனிமேல் அங்கே போய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், அப்போ நான் நிரந்தரமான தூக்கம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிரந்தரமான கிரேயோ பாட்டு இருக்குல்ல, அதுதான் தூங்க வச்சிருப்பானுங்க சயின்ஸ் படி. வேணா தேடிப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த படத்துலேயே சொல்கிறானுங்க. இது இன்னொரு நிறைய மேட்டர்லாம் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டே பாருங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது இந்தியாவோட சான்ஸ்கிரிட்டை சொல்லியிருப்பானுங்க. உங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரோன் திடீர்னு உள்ளே வந்துடும். ஆளில்லா விமானம் இருக்கும்ல, சோலாரில் இயங்கக்கூடிய ட்ரோன் வந்துடும். அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணிட்டு எப்பவுமே ஹேக் பண்ணி பார்ப்பாரு. உள்ள சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். ஸோ சான்ஸ்கிரிட்டை ஏன் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டில் தான் சீக்ரெட் எல்லாமே இருக்குது. அது சான்ஸ்கிரிட்டை கனெக்ட் பண்ணும்போது அது ஆளில்லா விமானம் இங்கே வந்திருக்கு. இது எல்லாமே இன்டர் கனெக்ட். சான்ஸ்கிரிட் இருக்க விமானம் எதுக்கு கீழே நோக்கி பறந்து வந்திருக்குன்னு நம்ம குழந்தை கேட்கும்போது, இல்லை இங்கே ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்சி தான் வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்போது அந்த சிக்னல் வந்து எங்கே இருந்திருக்கு, அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கிட்ட தான் அந்த 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன் இதோட ஆக்சஸ் அங்கே உருவாகுது. அங்கே புதுசாக ஒரு ஆக்சஸ் உருவாகும் போது அங்கே ஒரு கிராவிட்டி உருவாகும். அந்த கிராவிட்டியோட சிக்னலை கேப்சர் பண்ணி தான் இந்தியாவில் கூட இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு பொறிக்கப்பட்ட ஒரு விமானம் உள்ள வந்திருக்கு. ஆள் இல்லா ட்ரோன் விமானம் கண்டுபிடிச்சு வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் தானே, இந்த விவசாய நிலங்கள்லாம் உழுகிறதுக்காக இயற்கையாக நம்ம இறங்கி செய்கிறத விட ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் பார்க்கணுன்றக்க ஒவ்வொரு டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஃபில் பண்ணியிருப்பாரு. அது இந்த கிராவிட்டியை நோக்கியே உள்ள வந்துட்டு இருக்கும். ஏன்னா அது கிராவிட்டி நோக்கி தானே விவசாயம் பண்ணுறதுக்கு நேவிகேஷனை பார்த்து தானே போகும், கூகுள் மேப் மாதிரி. ஸோ அந்த கூகுள் மேப் மிஸ் ஆகும்போது இங்கே அதிக பவர் இருக்கும்போது இந்த வீட்டை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். இதுவும் இதுக்கு ஒரு பொறுத்துட்டோம், நம்ம வீட்டை நோக்கி ஏதோ ஒரு சிக்னல் வருதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நடக்கும். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்றக்காக இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நடக்கும். அப்போ விண்வெளிக்கு போயிட்டார் அவர். விண்வெளிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு போகிறாங்க. இந்த வாட்டர் கிரகத்துக்கு போகிறானுங்க. திருப்பி கம்மிங் டு பாயிண்ட், வாட்டர் கிரகத்துக்கு போனோடனே அங்கே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. ஏன்னா இவனுங்க வந்தது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கானுங்க. ஆனால் அந்த பொண்ணு போய் 7 வருஷத்துக்கு, அதாவது ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கானுங்க. ஆனால் இவங்க அங்கே போனப்போ ஏன்னா இப்போதான் உளுந்து உடஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பூமியில் அந்த இடத்துல இருக்கும் போது ஒரு 1 hourக்கு 7 years இருக்கு. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஒரு நபர் அந்த கிரகத்துக்கு முன்னாடி போனாங்கல்ல, அவங்க இறந்துருப்பாங்க. அங்கதான் அந்த பெரிய அலைகள் வந்து இறந்துருப்பாங்க. இவங்க 1 hourக்கு அப்புறம் தான் உள்ள அந்த கிரகத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிருப்பாங்க. இந்த ஒரு நபர் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருப்பாரு. இது என்ன ஆச்சு, ஏதாச்சும் சிக்னல் எதுவும் கிடைக்கலன்றக்காக 7 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கூப்பர் டீம் அங்கே இறங்குது. ஸோ அப்போ அந்த 7 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் எப்படின்னா, அந்த கிரகத்தில் 1 hourன்றது வந்து பூமியிலிருந்து 7 வருடங்கள் கழிச்சு. அப்போ
அப்போ அந்த பெண்ணை காப்பாற்றிருக்க முடியுமில்ல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்தோம்னா அந்த பொண்ணை காப்பாற்றிக்கலாம்னா, இந்த பொண்ணு இந்த கிரகத்திலேருந்து ஃப்ளைட்டில் கிளம்புது இல்லை, கிளம்புறதுக்கு 7 வருஷம் பின்னாடி கிளம்புனாதான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு குழப்புதில்ல. இப்போ இந்த பொண்ணு இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போனனால தான் அந்த பொண்ணுங்க விழுந்தது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கணும்னா 7 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து கிளம்பியிருக்கணும். இப்படி ஒரு பிளான் அவங்க போட்டானுங்கல்ல, இந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க இங்க இருந்து கிளம்புனாதான் இந்த பொண்ணு அங்கே போய் காப்பாற்றிருக்க முடியும். இது பாசிபிலிட்டியா கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்து இந்த பொண்ணு அங்கே போனாதான் அப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் அப்படி ஒரு கிரகம் இருக்கிறதே தெரியும். குழப்பதில்ல ஸோ இந்த மாதிரி தான் அதை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பெரிய பிரம்மாண்டமான ஒரு சுனாமி மாதிரி வரும். ஏன்னா பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்க ஒரு கிரகம். அப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகு ஒரு ப்ராப்ளம் ஆகி அங்கே போக முடியாமல் போயிடும். அந்த கிரகத்தை விட்டு வெளியே போக முடியாமல் போயிடும். ஃபியூல் எதுவுமே இருக்காது. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் இருந்தவர் தன்னோட லவரை பார்க்குறத உள்ள இறங்கிருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இரிட்டேட்டிங் ஆயிடுவாங்க. இரிட்டேட்டிங் ஆன பிறகு அங்கே இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, பிளாக் ஹோல் வழியாக போனால் நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் இது 2 பேர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவளை மட்டும் அதில் கன்வே பண்ணி ஒரு பொண்ணை மட்டும் அனுப்பி விட்ருவாங்க. ஒரு நபரை மட்டும் அதில் அனுப்பி விட்ருவானுங்க. பிளாக் ஹோல்குள்ள நம்மளால் விழுந்துருவாப்புல. இந்த பிளாக் ஹோல்குள்ள அவர் விழுகிறது ஒரு ஸ்கிரிப்ட். இது எல்லாமே ஸ்கிரிப்ட். ஸோ கரெக்டாக பிளாக் ஹோல்குள்ள அவர் உள்ள விழுவார். எங்கே போவார் அப்படின்னா, டெசராக்ட் மாதிரி ஒரு உள்ள போவார். ஏதோ ஒரு பேசிக்கிட்டே போவார். இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இதானே கலெக்ட் பண்ணுறது தானே, நோட்ஸ் மாதிரி தானே. ஸோ சொல்லிக்கிட்டே போவார். உள்ளே போனோன்னா ஒரு டெசராக்டுக்குள்ளே போய் விழுவார். அதாவது இது 5th டைமென்ஷன், 5ஆம் பரிணாமத்தில் உள்ள இருப்பார். இந்த 5ஆம் பரிணாமத்தில் இருக்கும்போது ஒரு டெசராக்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். 5ஆம் பரிணாமத்தில் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபார்மோட இருக்கவே முடியாது. இந்த கூப்பர் இங்கே வரணுன்றதுக்காக விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ சொல்யூஷன் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த ஆட்களை கொண்டு வந்து இங்கே இறக்குனா தான் அந்த ப்ராப்ளம் முடியும். உங்களை திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம முன்னோர்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மனிதர்களை உருவாக்கிட்டு அவங்க அடுத்தடுத்த டைமென்ஷன் போயிட்டாங்க. 14ல் இருக்காங்க. அவங்க 14லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது டைரெக்டாக. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உணர்வுகள் மூலியமாகவும் பிரபஞ்சத்து மூலியமாகவும் பேச முடியும். நான் சொல்கிறேன் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்லாம் இந்த நம்பர்ஸ் மூலியமாக பேசுகிறாங்கன்ற எல்லாமே ஹியூமன்ஸ் முன்னோர்கள் தான். உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் பேசுறது நீங்கள் தான். கடவுள் நீங்கள் தான். உங்களை காப்பாற்றுறது நீங்கள் தான். உங்களை பிரச்சனைகளை மாட்டிக்க வைக்கிறது நீங்கள் தான். இதெல்லாம் அனுபவிக்கிறது நீங்கள் தான். இது புரிகிறவங்கலாம் புரியும். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்ல, ஒரு விஷயம் தேடி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, இதை தேடுறது நான் தான், இதை உருவாக்குறது நான் தான். இது எனக்கு எனக்கு இதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ல, எனக்கு மைண்டுக்குள்ள வருதுல, இதை ஊரில் கொண்டு வரதும் நான் தான். அனைத்தும் நானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதுதான் சூப்பராக காட்டியிருப்பானுங்க. இந்த டெசராக்ட்ல போயிருப்பானுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய ஒரு கடவுளை ஏதோ ஒன்று தான் என்னை காப்பாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டை பேசிட்டு இருப்பானுங்க. கிளைமேக்ஸ்ல தான் அதை ரிவீல் பண்ணுவானுங்க என்ன மேட்ரு அப்படின்றது. இது நோலன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கும்போது மனிதர்கள் வந்து வேற லெவலில் ஃபியூச்சரில் டெக்னாலஜி வைஸாக வளர்ந்து இதை பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ரகசியம் என்னன்னா, ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி போயிருக்காங்க. நாம தான் இன்னும் அங்கே போகாம தடைப்பட்டு இந்த பூமியில சிறைபிடிக்கப்பட்டிருக்கோம். ஏன் இந்த பூமியை விட்டு வெளியே போக வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. காற்று அழிக்கிறாங்க, மலை அழிக்கிறாங்க, ஏரி அழிக்கிறாங்க, குளத்தை அழிக்கிறாங்க, மலை அழிக்கிறாங்க, எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இல்லை காரணம் என்ன? அழகா இருக்க பூமியை ஏன் அழிக்கிறானுங்க? நாகர்கள் இந்த பூமி கொடுக்கப்பட்டுருச்சு. நாகர்களை விரட்டி விட்டு நாம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ திருப்பி அவங்க வாழணும்னா நாமளை விரட்டி விடணும். அதை நேரடியாக பண்ணால் போகிற மாதிரியும் அவன் தோற்று போயிடுவான். ஏன்னா பல டைம் முயற்சி பண்ணி தோற்றான் போயிருக்கான். அப்போது மறைமுகமாக உங்கள் கையாலேயே கர்ம செய்ய வைக்கிறது. இதுதான் நான் பல டைம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு தலைவரை அவங்களே உருவாக்க வச்சு அந்த தலைவர் மூலிமா இங்கே கொள்ளையடி அங்கே கொள்ளையடி ஆசையை தூண்டி பணம்னு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி அந்த பணத்தை நிறையா சம்பாதிக்கணும்னா மக்களை ஏமாற்றி தான் ஆகணும். ஒரு உண்மையான உழைச்சி இந்த சிஸ்டத்தில் பெரிய ஆளாக வரவே முடியாது. அப்படி வந்தாலும் அது வேற மாதிரி உழப்பி விட்டுருவானுங்க. அப்போது ஈஸியாக சம்பாதிக்கிறது மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்கிறது. அப்படி ஏமாற்றி பிழைக்கிற விஷயத்தையும் புரிய வச்சு அவங்கள வச்சு இங்கே கொள்ளையடிக்க வச்சு நீ இந்த மண்ணை கொள்ளையடிச்சு மலையை கொள்ளையடிச்சா இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லி இயற்கையை அவன் கையாலே கொள்ளையடிக்க வைக்கிறது. உங்களுக்கு நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கையால் மனிதர்கள் தானே, இப்போ எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் மனிதர்கள் தானே. அவங்கள வச்சு இங்கே கொள்ளையடி அங்கே கொள்ளையடி, இங்கே கலவரத்தை உருவாக்கு, இங்கே சண்டையை உருவாக்கு, இங்கே பொலிட்டிக்ஸில் ஒரு ட்ராமா பண்ணு, அரசியல் பண்ணு. இது எல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் மனிதர்கள் சமூகத்தை மனிதர்களே அழித்து கொள்ளணும். நாகர்கள் இதை டைரெக்டாக இன்வால்வ் ஆனாங்கன்னா நம்ம டைமென்ஷன் இருக்க ஆட்கள் இன்வால்வ் ஆயிடுவாங்க. அப்போது சொந்த கையிலேயே குத்த வைக்கிறது கண்ணை இதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அவேர்னஸ் ஆகிட்டீங்கன்னா அவங்களால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பூமியை நமக்கு சொர்க்கமாக மாற்றிக்க முடியும். இங்கேருந்து நம்ம வெளியே போகணும். டைமென்ஷனில் பரிணாமம் ஈடேறணும். அதுதான், அதாவது வீடு பேர் அடையிறதுன்னு சொல்லுவாங்களே, முக்தி அடையிறதுன்னு சொல்கிறாங்களே, அது நம்ம பண்ணி தொலையணும். அதுதான் நம்மளோட பர்பஸ். மனிதனோட பர்பஸே அதுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அதை உழப்பி விட்டு இவங்க என்னென்னமோ பண்ணி இதுதான் உனக்கும் அதுதான் உனக்கும்னு சொல்லிட்டு உன்னை கொண்டு கொலை எடுத்து உன்னை ஒரு மேட்ரிக்ஸில் வாழ வச்சுருக்கானுங்க. சரி, பாயிண்ட்டுக்குள்ளே வெளியே போனால் எண்டிங்கில் கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்கள் வந்து அவன் மகளுக்கு ஹெல்ப் பண்ண போகணும். ஏன்னா அவங்க மகள் வந்து அவன் மக தான் பாயிண்ட்டு. அவன் மகளுக்கு தந்தை வந்து கம்யூனிகேட் பண்றாரு. ஆனா தந்தையை இங்க ட்ராப் பண்ணிருக்கிறது யாருன்னா இதுக்கு மேல இருக்க இவர் தான். நோலன் வீட்டில் இருக்கும்போது நோலனோட வீட்டுக்குள்ள இருந்தே டைமென்ஷன் 5th டைமென்ஷன்ல இருந்து மெசேஜ் கொடுக்குறாருல. நோலன் தானே மெசேஜ் கொடுத்தாரு. அந்த நோலனை சாரி கார்மோ நோலன் வருது, டைரக்டர் பேரே வாயில வருது. அந்த கூப்பர் தானே டைமென்ஷன்ல இருந்து மெசேஜ் கொடுக்குறாரு. இப்போ கூப்பர் வந்து இந்த 5th டைமென்ஷன்ல அடைஞ்சிருக்காருல, அதுவும் பரிணாம வளர்ச்சியில மேல போன கூப்பர் தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வருது. அதாவது எல்லாமே நாம தான். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே நாம தான். உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆற்றல் தான் மேட்ரு. வேற வேற இடமா பிரிஞ்சிருக்கு, வேற வேற விஷயமா மாறி இருக்கு. இந்த கம்ப்யூட்டராவோ, மவுஸாவோ, தண்ணியாவோ, காத்தாவோ மாறி இருக்கு. எல்லாமே ஆட்டம்ஸ் தானே, எல்லாமே ஆற்றல் தானே. ஸோ பிரிஞ்சிருக்கு. பிக் பேங் ஒன்னுல இருந்து ஒன்று மோதி 2ஆ பிரிஞ்சு வெளியே வந்துச்சுல. இதுக்குள்ள இருந்து நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அந்த படம் கூட புரிஞ்சது, நீ சொல்றது புரியலைடான்னு சொல்லிடாதீங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ டைமென்ஷன்ல இருந்து மெசேஜ் வருது. இந்த மாஸ்கோட்லாம் அனுப்புறாரு. இந்த மாஸ்கோட்டை வச்சு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. மோனன் வந்து ஃப்ளைட்டுக்குள்ள போகிறது இதெல்லாம் நடந்துருச்சா. பெண் வந்து வளர்ந்துட்டா. இவன் வந்து கிரகத்துக்குள்ளலாம் போயிட்டு வரும்போது டைம் ஆயிரும். 27 வருஷத்துக்கு மேலே டைம் ஆயிரும்ல. அப்படி டைம் ஆகும்போது அவங்க பொண்ணு வளர்ந்துருச்சு. அவங்க பொண்ணும் சயின்ஸாக மாறுது. சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கலந்துக்குது. ஒரு சயின்டிஸ்டாக மாறுது. பொண்ணுக்கு மெசேஜ் கொடுக்கும்ல, வாட்ச் இருக்குல்ல. மாஸ்கோட வாட்ச் மூலிமா கனெக்ட் பண்ணுறாரு. அந்த மாஸ்கோட வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அழிவு பாதையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான மெசேஜ் கொடுக்குறாப்புல. பூமியை சொர்க்கப்புரியாக மாற்றி மனிதர்களை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் இன்னொரு மெயின் மேட்டர் சொல்ல மாட்டேன் பாருங்க. சவுத் இந்தியாவில் தான் முக்கியமான ஒரு மெயின் மேட்டர் இருக்குது. இதை இவர் இருக்கார்ல, கார்த்திக் ப்ரோ, இவர் வீடியோவில் பேசும்போது இந்த சவுத் இந்தியா பூமி தான் ரொம்ப முக்கியமானது, ஸ்பிரிச்சுவல் ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் முக்கியமான இடம்னு சொல்லுவாங்க. நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் சவுத் இந்தியா ரொம்ப முக்கியமான இடம். அவனுங்க ஏன் இந்த சவுத் இந்தியாவை ரொம்ப பிடிக்கிறதுக்காக யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா ஏன் உருவாக்குறாங்கன்னு தெரியுமா? நம்ம குமரிக்கண்டம் நடுவில் இருக்குல்ல, குமரிக்கண்டத்துக்கும் நம்மளுடைய கன்னியாகுமரி கடல் இருக்குல்ல, இந்த கன்னியாகுமரி ராமேஸ்வரம் கடலுக்கும் குமரிக்கண்டத்துக்கும் நடுவில் பூமியோட மையப்புள்ளி இருக்குது. அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது அங்கே தான் இருக்குது. வேணா நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. சீரியஸ்லி இருக்கு, நீ கூட தேடிப்பாரு. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான மேட்டர். எல்லாமே கிராவிட்டி தானே. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு லால தானே போயிட்டு இருக்கு. ஒரு மையத்தை நோக்கி தான் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஓட்டத்தை தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டம் நம்ம பூமிக்கு சவுத் இந்தியாவில் தான் இருக்கு. ராமேஸ்வரத்தில் போய் அஸ்தியை கரைச்சா எல்லாமே முக்தி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. முக்தியெல்லாம் அடைய மாட்டாங்க. அது ஒரு மெசேஜ். அது ராமேஸ்வரம் தான், அங்கே கடலுக்கு அடியில் தான் அந்த மையப்புள்ளி இருக்கு. அந்த கிராவிட்டின் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு இடத்துல இங்கே நம்மளுடைய சவுத் இந்தியா தான். அதாவது தமிழர்கள்ட்ட தான் அந்த டிஎன்ஏ இருக்குது. தமிழர்களால் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேட்ரு. இது மற்றவங்களால பண்ண முடியாதுன்னா இந்த நோலன் மாதிரி ஆட்கள்லாம் எடுத்து படம் எடுக்க முடியும். நோலனை புகழ்ந்து தள்ளியிருப்பார் கார்த்திக் ப்ரோ. நான் அதில் உடன்படவே இல்லை. ஓகே, ஒரு நல்ல ஒரு படைப்பு படைச்சிருக்காரு, இதெல்லாம் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம சித்தர்கள் ஞானிகள்லாம் குறைச்சுன்னு இட போட்டுறக்கூடாது. இவங்க ஒரு சினிமாவில் ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அதாவது பிளாக் ஹோலை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. பிளாக் ஹோல்னா இப்படி தான் இருக்கும்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான், பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் பிளாக் ஹோல்னா இப்படி தான் இருக்கும்னு இவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டினாங்க. பல டெலஸ்கோப்பை வச்சு ஃபோட்டோ எடுத்து காட்டினாங்க. நோலனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? இதுதான் சயின்ஸ். அப்போ அவர் வாழும் சித்தர்னு சொல்கிறாங்க, மாடர்ன் சித்தர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே புழுத்துளைக்குள் அணுவுக்குள் அணுவாய் அணுவுக்குள் அப்பால்னு சொன்ன நம்ம சித்தர்கள்லாம் யாரு? பைத்தியக்காரங்களா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, நான் திரும்பியும் சொல்கிறேன். நம்ம கிட்ட கையில் ஒரு பொருள் இருக்கும் போது அதோட அருமை தெரியவே தெரியாது. நமக்கு அது தெரியவே தெரியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ தாஜ்மஹால் பக்கத்தில் நிறைய ஏரியாஸ் இருக்கும், நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த தாஜ்மஹால்லாம் ஜஸ்ட் ஒரு கட்டிடம் தான் அவங்களுக்கு. அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடமே கிடையாது. அதாவது ரொம்ப புகழ்பெற்ற இடமே கிடையாது. அன்றாடம் டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம். அதோட மதிப்பு அவங்களுக்கு பெருசாக தெரியாது, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வேறு ஒரு நாடுகளில் இருந்து வரவங்களுக்கு தாஜ்மஹால். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சித்தர்களுக்கு ஞானம்ன்றது பிறப்புலே இருக்கு. சவுத் இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிறப்புலே இருக்கு ஞானம்ன்றது. இந்த ஆற்றல் சக்தி, இந்த டைமென்ஷன், இதெல்லாம் எல்லாருக்கும் பிறப்புலே இருக்கு. நம்ம டிஎன்ஏக்குள்ள அதெல்லாம் இருக்கதானே செய்யுது ஆல்ரெடி. இதெல்லாம் என்னான்னு தேடி வரான் பாரு, எங்கேயோ இருந்து வரான் பாரு தாஜ்மஹால் வந்து பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி வந்து பார்க்குறவன் தான் இங்கே இருக்கலாம் கொள்ளையடிச்சு போய். இது பெரிய ப்ராசஸ்ங்க. இது வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். ஒரு நாள் வேற மாதிரி பேசுவோம். இதுக்குள்ளே கொண்டு வரணும், குழப்பிடும். ஸோ அந்த மாதிரி வெளியே இருந்து ஒருத்தன் தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி தான் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட நாலேஜ் எல்லாம் வெளியே இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி நோலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரகசியங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அவனுங்க எடுத்த ஸ்கிரிப்ட் தான் இது. ஆக்சுவலாக இந்த படத்தோட இது என்ன மையக்கருனா லவ்.
அதை நான் ஒத்துக்கிறேன். லவ் தான். அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இல்லை லவ். அது ஏன் பொண்ணு மேலே லவ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்பா வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கு இருக்க லவ் ஏன் காட்டியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல மனித உருவ படைக்கும் போது பெண்ணை தான் படைச்சாங்க. ஆதாம் ஏவாள் சொல்லுவாங்கல்ல, ஆதாம் ஏவாள் கதைக்குள்ள போனீங்கனாலுமே, ஆதாம் ஏவாள் இது வர்றதுக்கு முன்னாடியே நாம இருந்தோம். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனால் நான் உங்களுக்கு ஸ்கிரிப்டுக்காக சொல்கிறேன். ஆதாம் ஏவாள் உருவாக்குறதுக்கு முன்னாடியே லிலித்தை உருவாக்குனாங்க. லிலித் சரியில்லைன்னு ஒன்று தான் ஆதாம் ஏவாளை உருவாக்குனாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளை உருவாக்குனாங்க. ஸோ இதான் மேட்ரு. மனிதர்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிற பொறுப்பு இந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க மனிதர்கள் ஆண் பெண்லாம் பேதம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஹியூமன்ஸ் ஃபார்ம் தான், அதாவது பர்ஃபெக்டான ஹியூமன் ஃபார்ம் ஒரு பெண் தான். முதல்ல உருவாக்கப்பட்ட பெண். அந்த பெண்ணோட கருமுட்டை தான் இன்ன வரைக்கும் பூமிக்குள்ள இருக்க எல்லா பெண்கள்கிட்டே இருக்கு. ஸோ எல்லா பெண்களும் ஒரே பெண்கிட்ட இருந்து வந்தவங்க தான். ஆண்கள் தான் பல குரல்கள் படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் முதல்ல உருவாக்கின பெண்ணிட்ட மேலே இருக்க தந்தை கனெக்ட் ஆகிறாரு. இதுதான் திருப்பி சொல்கிறேன். பெண்கள்னால இந்த பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். தயவுசெய்து பெண்களுக்கு ஈஸியாக டார்க்கில் கனெக்ஷன் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்லேயே பர்சனலாக நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இவ்வளோ நாள் தேடி தெரிஞ்சுக்கிட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண விஷயங்கள்லாம் என் வீட்டில் இருக்க பெண் ஒருத்தவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு விட்டுட்டேன். ஸோ அது முடியும், பெண்களால் ஈஸியாக முடியும். எனக்கு நேரம் காலமாக அமையாதனால சரியாக பண்ண முடியல. ஸோ இது ஒரு துணுக்குக்காக சொல்லிட்டேன். போய் இந்த மாதிரிலாம் நடந்த பிறகு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி மக்களை காப்பாற்றிடுவாங்க, மனிதர்களை காப்பாற்றிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு பேக் ட்ராப்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் இங்கே லாக் பண்ணப்பட்டோம், பூமின்ற சிறையில் லாக் பண்ணப்பட்டோம். இங்கேருந்து அவங்க பரிணாம மீடியறதுக்கு டைமென்ஷனில் போயிட்டாங்க. இவங்க அதை டெக்னாலஜி சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மீனிங்கில் சயின்ஸ் தான். சித்தர்கள் ஞானிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களுமே விஞ்ஞானம்னு சொல்கிறதே சொல்கிறது சந்நியாசம் இந்த மாதிரி போகிறாங்கல்ல, ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறோம்ல, இந்த ஆன்மீகம்ன்றதே விஞ்ஞானமும் ரெண்டும் ஒன்று தான். பட் நம்ம வார்த்தையில் ஆன்மீகம்னு சொல்லி பிரித்து வச்சுட்டோம். அவங்க சயின்ஸுன்ற ஒரு பேரில் பிடிச்சிக்கிட்டானுங்க. பட் ரெண்டுமே ஒன்று தான், வார்த்தைகள் தான் வேறு. ஸோ நம்ம சித்தர்கள் ஞானிகள் பண்ண விஷயங்கள்லாம் இதுதான். அப்போ முன்னாடி டைமென்ஷன் பரிமாணம் ஏறுறது இதெல்லாம் சயின்ஸ் அவங்க பண்ணது. அது சித்து விளையாட்டோ இல்லை மாயதந்திரமோ கிடையாது, அது சயின்ஸு. இதுதான் இங்கேயும் சொல்ல வரானுங்க. பரிணாம வளர்ச்சியில் மனிதர்களுடைய டெவலப் ஆகி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டைமென்ஷன்லாம் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோம்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் ஆகும். அதுக்காக ஒரு மிஷினில் நம்ம கண்டுபிடிச்ச டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரெயினை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நம்ம பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குது. ஸோ நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்தால் வந்திருக்கோம். ஒரு கம்ப்யூட்டருக்கோ இல்லை ஒரு கல்லுக்கோ பாறைக்கோ கான்சியஸ்னஸ் இல்லை, அதனால அந்த கான்சியஸை கொண்டு வர முடியாது. ஆனால் அதுவும் அந்த பிரபஞ்சத்தோட உருவானது தான். ஆனால் உனக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம், உன்னோட கான்சியஸ்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த லிமிட் பண்ணுறது இல்லை, லிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, கண்ணை பார்த்து தூக்குறது, பறக்க விடுறது, மின்னலை உருவாக்குறது, இந்த மாதிரி சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம். 3rd டைமென்ஷனில் இருக்கக்கூடிய லாஸை பயன்படுத்தி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். 4th 5th இப்படின்னு போக பல ஆற்றல்கள், பல பிரபஞ்ச ரகசியங்கள் இருக்குது. இது அவங்க சயின்ஸ் படி சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் படி சொல்லியிருக்கேன். நம்ம முன்னோர்கள் இங்கே வந்து பரிணாம மீடியர்னாங்கல்ல, டைமென்ஷன் போனாங்கல்ல, அவங்க தான் இந்த கூப்பர்ன்ற ஒரு கேரக்டர். நம்ம மனிதர்கள் வச்சுக்கோங்களேன், நாம ஃபியூச்சரில் கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு கூப்பர்ன்ற பேர் உங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னா, லியோர் கஷான்னு சொல்லி நம்மளுடைய ஐடபிள்யூ ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. இவங்க நோலனை பார்த்து புகழ்ந்துட்டு இருக்காங்க, நோலனை அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கார் ஐடபிள்யூ, அவர் ஒரு யார் என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச ரகசியங்களை வச்சு நாங்கள் படம் எடுத்தோம் அப்படின்னா நோலனை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்கிரிப்ட் அவ்வளோ வச்சிருக்காரு அவர். ஆக்சுவலாக நாங்கள் பண்ண முடியும், ஆனால் எங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லையே. நாங்கள் எடுத்தால் உண்மையை ஓப்பனாக எடுத்துருவோம். இவங்க அந்த மாதிரி மறைபொருளாக எடுக்க மாட்டோம், ஓப்பனாகவே எடுத்துகிட்டு போயிடுவோமே. யாராச்சும் இன்வெஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், சூப்பராக படம் எடுக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி மேட்ரு நடந்துருச்சா? இந்த மாதிரி ஐடபிள்யூட போஸ்ட்லாம் நீங்கள் அப்படின்னா லியோர் கசா கதையை, இந்த கூப்பருக்கு பதில் லியோர் கசா கதையை போடுங்க. உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும் போது நம்முடைய பிரதமர் அவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் போயிருக்கும் போது இவர் நிலவை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாரு. லியோர் கசா கதை வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படிச்சுக்கோங்க. வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ மூணு நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாரு. அதாவது மூணோட இருண்ட பகுதிக்கு பயணிச்சுட்டு இருப்பாரு. அப்போது பூமியை திரும்பி பார்ப்பாரு. பூமியை திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது டைம் அங்கே டைலேஷன் ஆகும். அதே மாதிரி அந்த லியோர் கசா வந்து டார்க்குள்ளே போகும்போது, போன டைம் உள்ளே போன 6 வருஷம் கழிச்சு வந்து பல வருடங்கள் கழிச்சு வந்த, இப்போ நீ போயிட்டு நான் உடனே வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இருட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, அதாவது ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா டைமே கிடையாது. டைம் ஒன்று கிடையவே கிடையாது. அதைத்தான் நோலன் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாப்புல. கூப்பர் வந்து இந்த மாதிரி போயிட்டு வரும்போது தான் குழந்தை இறந்து வயசாகி இறக்க போகிற டயத்தில் தான் அவர் எங்கே வருவார். அவர் இங்கேருந்து போய் ஒரு 4-5 நாள் ஆன மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ எங்கே இருப்பார். ஆனால் குழந்தை வாழ்ந்து முடிச்சு பேரன் பேத்தி செத்தே போயிடும். அவள் புரியும் நினைக்கிறேன். ஸ்பேஸுக்கும் பிரபஞ்சத்துக்கும் டைமே கிடையாது. பூமிக்குள்ளே குண்டச்சட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம். இதை விட்டு நம்ம வெளியே போனால் நம்மளுடைய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது.
ஸோ அதை உருவாக்க விடாமல் அதை தெரிஞ்சுக்க விடாம தான் இந்த சரியில் அடைச்சானுங்க. ஸோ இதுதான் ட்ராப்பு. இது நீ எடுக்கணும்னா டார்க் கோல தான் போகணும். அதாவது இருள் பயிற்சி தான் நீ பண்ணணும். உன் பிரெயினுக்குள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ படத்தோட எண்டிங் வந்துடும். இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி விஷயம் கண்டுபிடிச்ச பிறகு தன்னுடைய குழந்தை இறந்துடும். குழந்தை இறந்து அவளோட வம்சாவளிலாம் இங்கேயே இருந்துட்டு இருக்கோம். ஆனால் தந்தை இன்னும் எங்காவே இருப்பார். அடுத்த பயணத்துக்கு கிளம்புவார். நாம பிறந்து இறந்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளுடைய படைச்ச தந்தை அங்கேயே அப்படியே எங்காவே இருக்காரு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ நாம தான் அவங்களுக்கு ஆற்றலாக போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே இருக்க ஒரே ஸ்கிரிப்ட் தான். அதை அவங்க வேரியேஷனில் உங்களுக்கு புரியும்படியில் எளிமையாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. பட் இதோட உண்மையான சாராம்சம் ரகசியம் வேறு. சமஸ்கிருதத்தை ஏன் அங்கே உள்ள ஆட் பண்ணாங்க அப்படின்னா, தமிழர்கள்ட்ட இருந்த ரகசியத்தை ஃபுல்லாக திருடி சான்ஸ்கிரிட்டில் மாற்றி தமிழை அழிச்சிட்டானுங்க. அதாவது தமிழ்கிட்ட இருக்கிற ரகசியத்தை அழிச்சிட்டாங்க. இந்த கல்வெட்டுறம்னு இவங்க சொல்கிறாங்க இல்லை, இவங்க இப்பெல்லாம் சொல்கிறது ஃபுல்லாக ராக்கெட்டு, சேட்டலைட்டு இதை தான் கண்டுபிடிச்ச ஆட்களை அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் பிரபஞ்சத்தை விட்டு பிரபஞ்சமே தாண்டி போயிட்டு இருக்கான். அவங்களோட சயின்ஸ் வேற லெவல், டைமென்ஷன் சம்மந்தப்பட்ட சயின்ஸ். அது நீ இன்னமும் அந்த சுருக்கி சின்னதாக சேட்டலைட்டு ராக்கெட்டுன்னு இருக்க, இதெல்லாம் வேற லெவலான சயின்ஸு. ஸோ இதெல்லாம் அழிச்சதுக்காகத்தான் கழுவேற்றம்னு ஒன்று நடத்தினானுங்க. அதாவது இந்த ரகசியம் தெரிஞ்ச ஆட்களெல்லாம் கொண்டது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு டைமென்ஷன், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சித்தர்கள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஒரு ஞானம் இருக்கும், ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் உள்ள பீப்புள்ஸ் அப்பெல்லாம் போட்டு தள்ளது பேர் தான் கழுவேற்றம். இதான் சிம்பிள். ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சவங்கலாம் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச சிஷியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையும் தேடி தேடி கொண்டாங்க. குருகுலகத்தில் இருந்து குழந்தைங்களும் தேடி தேடி கொண்டாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு சிலவங்க சொல்லாமல் ரகசியத்தை மறைச்சாங்க. ஒரு சிலவங்க ரகசியமாக கடத்திட்டு வராங்க. அவங்களிருந்து ஒரு சில ரகசியம் தான் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் உள்ள நம்ம டீப்பாக நிறையா போக முடியும். ஸோ ஓகே, இதோட படம் முடியுது. இந்த படம் முடிஞ்சோன்னு மனித குலம் காக்கப்பட்டுருச்சு. இந்த கிறிஸ்டோபர் நோலனோட படத்தை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் ரகசியம் என்னன்னு புரியும். ஏன்னா ரகசியமே தமிழ்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு சான்ஸ்கிரிட்டில் மாற்றினானுங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரியுதா? ரகசியம் ஃபுல்லாக சான்ஸ்கிரிட்டில் இருக்குன்னு. ஏன் சான்ஸ்கிரிட் வந்து யாருமே படிக்க விடாமல் இங்கே தமிழர்கள் ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஹிந்தி வேணான்னு வாங்க. ஹிந்தியை கூட தீ போட்டு வேணாம், தேவையில்ல. சான்ஸ்கிரிட்டை நமக்கு அந்நிய மொழி மாதிரியே காட்டுவாங்க. எங்களுக்கு தமிழ் பெருமை இருக்குது, நாங்கள் இருந்தால் சான்ஸ்கிரிட்டை படிக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, சான்ஸ்கிரிட்டே நம்மகிட்ட இருந்து ரகசியத்தை எடுத்துருச்சு. ஆனால் அந்த ரகசியத்தோட ரூட்டு நம்ம இழந்துட்டோம். ஆனால் அந்த ரோட் காஸ்ட் எங்கே இருக்குன்னா சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. அப்போ நம்ம சான்ஸ்கிரிட்டை பிடிச்சாதான் நம்மளோட ரூட்டே கிடைக்கும். இதுக்கு தான் நான் சொன்னது. ஆனால் இங்கே இருக்க பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது? சான்ஸ்கிரிட்டும் தமிழும் எதிரி மாதிரி காட்டிட்டானுங்க. எப்படி பிரம்மனும் முருகனும் சண்டை போட்டாங்க ஞாபகம் இருக்கா? பிரம்மனுக்கு ஜெயிலில் வச்சது யாரு? முருகன். இப்போ உங்களுக்கு புரியுதா அது ஆதியிலேருந்து இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குன்னு? முருகன் டைமிங்லேயே இவங்க உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி சண்டை போட வச்சாங்க. அப்போ நான் அவெல்லாம் ஏமாத்துறோம். இதெல்லாம் பெரிய நீண்ட நெடுங்கு கால வர ரகசியம். இதெல்லாம் சும்மா ஒவ்வொரு நாளையும் வீடியோவில் சொல்லிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைன்னா அதில் போட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னா ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்யூ. சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்எல் சிம்பல் தட்டி விடுங்க. அடுத்த சந்திக்கலாம். உங்கள் முழு ஆதரவு இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும். இல்லைனா நான் எப்பயும் போல கண்டென்ட் வீடியோ போட்டு போயிட்டே இருப்பேன்.